ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் பெருமாள் கோவிலில் பண்ணுற மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நல்லா உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துப்பாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் முழு உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறிருக்கு. நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 1-2 மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கூட சேர்க்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுதான் அதுக்குள்ள நம்ம சேர்க்க போகிற காரம். அதனால் 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட 1/2 இன்ச்சு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். இப்போது மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, தட்டி வச்ச மிளகு சீரகம் சுக்கையும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். உங்களுக்கு கம்மியாக எடுத்துருக்கீங்க, அரைக்க முடியல அப்படின்னா தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, தெளித்து அரைங்க. இப்போது பெரிய மிளகு வடை, நம்ம திருமலா திருப்பதி மிளகு வடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் இப்போ நான் பண்ண போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய உருண்டையாக எடுத்திருக்கேன். ஈர துணியில் வேஷ்டி அந்த மாதிரி எடுத்து தட்டலாம். நான் பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். பூரி ப்ரெஸ் எடுத்திருக்கேன். கையிலையே கூட தட்டலாம், இல்லை ஒரு டபரா வச்சு அழுத்தலாம், எப்படி வேணாலும். அதில் நான் எண்ணெயை தடவிட்டு இந்த சைஸ் உருண்டையை எடுத்துகிட்டு இப்போ ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரெஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையில் தட்டிக்கோங்க, இல்லை ஏதாவது டபரால் அழுத்திக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதோட திக்னஸ் இந்த திக்னஸ் இருக்கணும். மொத்தமாக ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த பெருமாள் கோவில் வடையெல்லாம் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக மிளகு வாசனையும் இருக்கும். இப்போ நான் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். இதை கையில் எடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஷீட்டோடையோ இல்லை வேஷ்டியோடையோ போட முடியாது. உங்கள் கை கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி இந்த பபிள்ஸ் அடங்கணும். அவ்வளோதான், நமக்கு பெருமாள் கோவில் வடை ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பாகவும் உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இது வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நீங்களும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.